சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ். சஞ்சு சாம்சனை அஃபிஷியலாக ட்ரேடிங் மூலமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கியிருக்காங்க. கடந்த சில நாட்களாக ஜடேஜாவை ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கொடுத்துட்டு சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே வாங்க போகிறாங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் வெளியாச்சு. இப்போது நடந்திருக்கு. அஃபிஷியலாக 2 டீமுமே அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சஞ்சு சாம்சங் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்றதுனால அப்கமிங் சீசன்ஸில் தோனியோட பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. லாஸ்ட் ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாததுக்கு ரீசனே மெயினாக அவங்களுடைய பேட்டிங் தான். ஸோ சஞ்சு சாம்சனை டீமில் சேர்த்தா பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நினச்சிருக்காங்க. அதனால தான் சஞ்சு சாம்சனை ஐபிஎல் ட்ரேடிங் ஆப்ஷன் மூலமாக வாங்கியிருக்காங்க. சஞ்சு சாம்சனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜடேஜாவை ராஜஸ்தான் ராயல்ஸ் வாங்கியிருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா 2008 ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்காக தான் டெபியூட் பண்ணார். 2 வருஷம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக ஆடினார். அகைன் இப்போது 16 வருஷத்துக்கு அப்புறம் அங்கேயே ரீஜாயினும் பண்ணியிருக்காரு. 2023 சிஎஸ்கே ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் யாருன்னா ரவீந்திர ஜடேஜா தான். அவர் தான் லாஸ்ட் 2 பால்ஸில் 10 ரன்ஸ் அடித்து டீமை ஜெயிக்க வச்சார். சஞ்சு சாம்சங் டீமில் இருக்கிறதால சந்தோஷப்பட்டதா இல்லை ஜடேஜாவை லூஸ் பண்ணதில் வருத்தப்பட்டதா அப்படின்னு தெரியாமல் சிஎஸ்கே ரசிகர்கள் குழம்பி போயிருக்காங்க. ஐபிஎல் ட்ரேடிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.